ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் பல ஜனங்கள் செய்கிறதான காரியத்தை நாம் பார்ப்போமானால் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான காரியமாக இருக்காது. பல ஜனங்கள் செய்கிற காரியம் பார்த்தோமானால் இவர்களை எல்லாம் நாம் எப்படி சகோதரன் என்று சொல்வது, இவர்களை எல்லாம் நாம் எப்படி சகோதரி என்று சொல்வது, எப்படி தகப்பன் என்று சொல்வது, எப்படி தாய் என்று சொல்வது, இப்படி பல நிலைகளில் பல்வேறு காரியங்களை நமக்கு விரோதமாக செய்கிறவர்கள் இந்த பூமியில் அதிகமாக இருப்பார்கள். பல நேரங்களில் நாம் சொல்வதுண்டு, இவர்கள் செய்த காரியத்திற்கெல்லாம் நான் ஜென்மத்திற்கும் இவர்களை மன்னிக்க மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் இவர்களை மன்னிக்க மாட்டேன். எங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு, நீ என்னுடைய ஆத்மா சாந்தி ஆகணும்னா நீ அவனை மன்னிச்சிடக்கூடாது, அவன் கூட பேசிடக்கூடாது, அவன் கூட போயிடக்கூடாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு என்று சொல்லி பல விதங்களில் நாம் சொல்வதுண்டு. இங்கே ஏசா நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஏசாவை குறித்து வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இது ஒரு சென்சேஷனல், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நேரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 2 சகோதரர்களும் ஒருவன் இன்னொருவனுக்கு விரோதமாக மிகப்பெரியதான பாவத்தை செய்து தவறை செய்து அவனை ஏமாற்றி ஓடி போயிருக்கிறான். மறுபடியும் அவன் ஓடி போனவன் வரும் பொழுது இவன் அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு அவரை அரவணைத்து இருவரும் தங்களுடைய பாசத்தை பொழிவது நிமித்தமாக இருவரும் அழுதார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள் அல்லது குற்றம் செய்தவர்கள், தவறு இழைத்தவர்கள், எவ்வளவு பெரிய தவறை இழைத்திருந்தாலும் மனதார அவர்களை மன்னியுங்கள். நிச்சயமாக அதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பண்பு. இங்கே வேதம் ஏசா மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய துரோகம் இந்த உலகத்தில் நமக்கு இழைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் மனதார மன்னிப்போம்.